பெரியம்மா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே வாங்கிட்டேன். சரியா இருக்கான்னு பாருங்க. வெங்காயம், தக்காளி, சிக்கனு, மசாலா, தயிர், அரிசி, கொத்தமல்லி, இஞ்சி, முட்டை, லெமன், புதினா, எல்லாமே கரெக்டாக இருக்குது. சரி, எல்லாத்தையும் வெட்டி க்ளீன் பண்ணி ரெடியாக வைங்க. அடுப்பு வச்சு பிரியாணி செஞ்சிடலாம். நான் வந்து சிக்கன் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆமாம், ரொம்ப கஷ்டமான வேலைல நீ அதை செய்யுமா? வேற இந்த வெங்காயம் ஊற்றி அறுக்க சொல்றியா? கண்ணில் தண்ணி வரும், யாரால முடியும்? என்னால் செய்ய முடியாது பார்த்தா. அப்போ நான் மட்டும் செய்யணுமா? நான் செய்ய மாட்டேன். இருமா வெங்காயம் நீ வச்சிருக்க, நீ தக்காளி தான் வச்சிருக்க. வெங்காயம் கோமதி வச்சிருக்காங்க. நீ ஒன்றும் வெங்காயம் இருக்க தேவை. தக்காளி ஒழுங்காக கழுவிட்டு. அப்படின்னா சரி, நான் தக்காளியாக இருக்கிறேன். பெரிய பொண்ணு, நான் வெங்காயம் இருக்கிறேன். சரிக்கா, வெங்காயம் அறுத்துருங்க நீங்களே. பெரியம்மா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டுலாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி அரைச்சி வச்சுருங்க. மா நீ வந்து புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் க்ளீன் பண்ணி கிள்ளி வச்சிரு. சரி பெரிய பொண்ணு, செஞ்சிடும். சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு பாத்திரம் அடுப்பு எல்லாத்தையும் எடுத்துன்னு வரேன். சாவி அங்கே மேலே வச்சிருக்கேன், பார்த்து எடுத்துக்கோ. எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதா? நீ அமைதியா இரு. பெரிய பொண்ணு வரும்போது அப்படியே டீ போட்டு எடுத்து வந்துடலாம் இருக்கும். டீ மட்டும் போதுமா இல்லை தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வேணுமா? சம்சா அந்த மாதிரி ஏதாவது அதையும் சொல்லிடுமா? அது அப்புறம் என்ன பார்த்துக்கலாம். இப்போ டீ மட்டும் போதும். நல்லா ஏலக்காய், இஞ்சி, சுக்கு எல்லாம் தட்டி போட்டு எடுத்துன்னு வா. அப்படியே ஒரே மிதிக்கு போகிறான் பாரு. அவன் கடுப்பில் இருக்கான்னா இவளுக்கு டீ வேணுமா? பிரியாணி சமைக்க வரைக்கும் தெம்பு வேணும்ல உடம்புல. நீ டீ போட்டு எடுத்து வந்து கொடுத்தனா நான் நீ சொன்ன வேலை செய்வேன். இல்லை நான் எதுவும் செய்ய மாட்டேன். கும்பன் 10 பெங்க மாதிரி எதையும் ஏந்துறீங்க வந்து நீ நாங்களே செஞ்சுக்கிறோம். சரி கோவப்படாத, சும்மா சொன்னேன். இதுங்கெல்லாம் வச்சுக்கினேன் நான் என்ன பண்ண போறனோ தெரியலையே. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். கடைக்கு கூட்டின்னு போனால அங்கே கூட எனக்கு எதுவுமே வாங்கி தரல. நாங்கள் கேட்டேன், எனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வேணும், பப்ஸ் வேணும், மிக்சர் வேணும்னு. எதுவுமே எனக்கு வாங்கி தரல. அப்படியே தர நீ எடுத்துன்னு வந்தா. இங்கே வந்து டீ கேட்டாலும் போட்டு தர மாட்டேன்னு சொல்கிறா. என்னதான் நினச்சினுக்கானே தெரில. ஏன்டி உனக்கு வேணா நீ காசு கொடுத்து வாங்கி சாப்பிட வேண்டியது தானே? பெரிய பொண்ணுக்கிட்டே கேட்டேன். ஐயோ, ஏன் காசு கொடுத்து நான் வாங்கணுமா? ஏன் காசு கொடுத்துலாம் வாங்க மாட்டேன்பா. ஓ, அப்போ பெரிய பொண்ணு காசு கொடுத்து வாங்கி தருவான்னு எதிர்பார்த்துருக்கேன். அஃப்கோர்ஸ். வாயிலே அப்படியே அப்பா அம்மா விட்டாத உன்னை. கீதா, சிக்கனை வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலரி நல்லா 3 வாட்டி 4 வாட்டி கழுவி எடுத்துன்னு வா, நல்லா பழிச்சுன்னு. ஓகே, அப்படியே செஞ்சிடலாம். கோமதி, வெங்காயம் எல்லாம் நல்லா நீட்டாக அறுத்துக்கோ. சரிங்கம்மா. தக்காளிலாம் வந்து 2 கட் பண்ணி போட்டால் போதும்ல? வேணாம் முழுசாவே போட்டுரு. அப்படியே முழுசா கூட போடலாமா? ஏண்டியா, இன்னும் கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? 2 கட் பண்ணி போடுவாங்களா? ஒழுங்கா கட் பண்ணி போடு. பிரியாணி தான் செய்யறோம். நீ கறிலாம் வேகும் போது இந்த தக்காளி எந்திராதா? பெரிய பொண்ணு வரட்டும், உன்னை நல்லா மாட்டி விடுறேன். அச்சோ, வேணாமா. தயிர் நல்லா கெட்டியா சூப்பரா இருக்கு. பெரிய பொண்ணு வரத்துக்குள்ள சீக்கிரம் ரெடி பண்ணலாம் எல்லாத்தையும். மணி வேற ஆச்சு. ஆமா மதியம் 12 மணிக்கா ரெடி பண்ணாதான் எல்லாம் வந்து வாங்கி போவாங்க. இல்லைன்னா மீந்துடும். அப்புறம் நம்ம தான் சாப்பிடணும். அதை பரவாயில்லையே, அப்போ நம்மளே சாப்பிடலாம். ஆமா, நீ நம்ம சாப்பிட்றதுக்கு தான் நீ கஷ்டப்பட்டு வாங்கி செஞ்சுருக்கோம். அப்போ எனக்கு தர மாட்டீங்களா பிரியாணி? மீந்துன்னா கொஞ்சம் தருவாங்க, சாப்பிடு. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். நான் கூட மதியானத்துக்கு சாப்பிட்டு நைட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போகலான்னு பார்த்தேன்னா இவங்க சொல்றதை பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் கூட தரமாட்டாங்க போகுது. உங்களெல்லாம் வச்சு கேட்டரிங் நடத்தலாம் நினைச்சல. அவளுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே தான் வேணும். பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தட்டு திறக்கும் போது என்ன வாசனையா இருக்கு. பரவாயில்ல பெரிய பொண்ணு. நமக்கும் பிரியாணி செய்ய தெரிஞ்சிச்சுல. நல்லா தான் செஞ்சிருக்கோம். பார்க்கும் போதே கலர்ல எவ்வளோ சூப்பராக இருக்கு பத்தியா? ஹோட்டலில் செஞ்ச மாதிரியே இருக்கு பாரு. வெங்காயம் தக்காளி மட்டும் தான் அறுத்து கொடுத்தா. என்னமோ இவ்வளோ செஞ்ச மாதிரி பேசின்னு இருக்கிறாள. ராணி, பெரிய குண்டாலத்தில் வந்து வச்சிருக்க ரெடியா? போகும்போது வீட்டுக்கு எடுத்துன்னு போகலாம் பசங்கிட்டே. அதெல்லாம் ரெடியாக எடுத்துன்னு வந்து வச்சிருக்கேன். நீ கூட எடுத்துன்னு வந்தால பெரிய தூக்க பிரியாணி. இன்னைக்கு ஒரு ஃபுட்டு பிடிச்சிட வேண்டியதுதான். கோமதியக்கா, நீங்கள் சாப்பிடலையா? ஆமாக்கா, நீங்கள் சாப்பிடலையா? நீங்கள் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்றேன். ஏக்கா, தனியாக லெட் பீஸ் எடுத்து வச்சிட்டீங்களா? தனியாக சாப்பிடலாம், நல்லா கட்டுன்னு கட்டலான்னு. ஏமா, நானும் சாப்பிட்றேன் உங்க கூடயே. எப்பா தாங்க முடியல இவளுங்க தொல்லை. சிக்கன் பிரியாணி, வறுத்த மீன், அப்புறம் வேக வச்ச முட்டை, அப்புறம் தொட்டுக்க தயிர் பச்சடி, வெங்காய தயிர் பச்சடி. இதெல்லாம் சாப்பிடும் போது எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல? அதே ஃபிஷ் ஃப்ரை இல்லை, சிக்கன் 65. கண்ணு கூட தெரியல பெரிய பொண்ணுக்கு. ஃபிஷ் ஃப்ரை இல்லையா, சிக்கன் 65யா? ஆமா, பேசாம சாப்பிடுங்க. அப்புறம் சிக்கன் கிரேவி கூட சூப்பராக இருக்குல்ல? கீதா, ஃபிஷ் ஃப்ரை தனியாக செஞ்சு ஏற்றி வச்சிருக்காங்களோ நமக்கு தெரியாம அவங்க சாப்பிடலான்னு? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் பார்த்து தானே இருந்தேன். மீன்லாம் எதுவுமே வறுக்கலையே. நம்ம வெங்காயம் வெட்டி நின்றுமே, அந்த கேப்பில் வறுத்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ரவுண்டு போய் பார்த்துனுவேன். எது வந்தாலும் சாப்பிட்டு தான் இந்த இடத்த விட்டு நான் இருந்துப்பேன். கம்முன்னு சாப்பிட்டேன். சரி சாப்பிடு. பிரியாணி பேக் பண்ணுறதுக்கு போகிறோம்ல, அப்போ போய் பார்த்துக்கலாம். இப்போ சாப்பிடு.
சீக்கிரமா சாப்பிட்டு ஏந்திர போய் பேக் பண்ணலாம். ஆமா ஆமா, இவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா நம்ம பேக் பண்ணுறது கூட மாட்டாங்க, கொஞ்சமா தான் தருவாங்க. நம்மளே பேக் பண்ணி தான் நிறைய போட்டு அமுத்தி அமுத்தி எடுத்து போக முடியும். எங்கன்னா சாப்பிடும் போது பேசாம சாப்பிட்றாங்களா, என்னதான் குச்சு குச்சுன்னு பேசியிருப்பாங்கன்னு தெரியல. ஒன்றும் இல்லை பெரிய பொண்ணு, சிக்கன் 65 சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். வா கீதா போலாம். எங்க போறீங்க? தண்ணி குடிக்கிறதுக்கு போகிறோம். கண்ணு எல்லாம் உங்களுக்கு பக்கத்துல இருக்கு பாரு, வாட்டர் நேற்று குடியா? ஓ தண்ணி இங்கே தான் இருக்கா? தண்ணி குடிக்க போறேன்னு சொன்னா உங்ககிட்ட? இல்லை தண்ணி குடிக்க போல, நாங்கள் வந்து உச்சாபத்துக்கு போகிறோம். கர்மம் பிடிச்சி சொல்லுங்களே, சாப்பிடும் போது தான் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஏந்து ஓடுங்க. வா ஓடிடலாம். பெரிய பொண்ணு, இவங்க போறத பார்த்தா பாத்ரூம் போறதுக்கு போற மாதிரி இருக்குது. எனக்கும் அதே டவுட் தான்க்கா. 2 திட்டு கூட எங்க போகுதுன்னு தெரியல. சரி நீ சாப்பிடு, போயிட்டு வரட்டும். வரட்டும் பாத்துக்கலாம். என்னங்க சத்தம்? ஒண்ணும் இல்ல பெரிய பொண்ணு. சரி பெரிய பொண்ணு, நாங்க போயிட்டு வர வீட்டுக்கு. கீதா சீக்கிரமா வா. போ சீக்கிரம் போ, வந்தனே தான் இருக்க பின்னாடி. என்னக்கா நடக்குதுங்க? அதான்டி எனக்கு ஒண்ணும் புரியல. சரி பொறுமையா சாப்பிட்டு போங்க. வாடி சீக்கிரம் போலாம் வீட்டுக்கு. இப்போ எதுக்கு அவசர அவசரமா கோமதி வீட்டு கூட்டு வந்து வச்சிருக்கா? ஏடி கோமதி கூட பொண்ணு பெரிய பொண்ணு இருக்கல, காலையில பிறந்த நான் சொல்லி சாப்பிட்டு வந்து கொடுத்தல வீட்ல. உனக்கு கொடுத்தா இல்லையா? ஆமா வந்து கொடுத்து தான் போச்சு. இப்போ என்ன அதுக்கு? சாக்லேட் கொடுத்து போச்சுல. இப்போ வந்து சாக்லேட்டோட முடிச்சிடலான்னு பார்க்குறாங்க. நம்ம விடக்கூடாது. இன்னைக்கு வந்து ட்ரீட் கேட்டு நல்லா முட்டை சாப்பிட்டு தான் இங்கேருந்து கிளம்புறோம். புரிஞ்சுதா? அடியா இதுக்குள்ள என்ன கூட்டு வந்தீங்களா? இங்க அவங்க பார்த்தா நம்ம அசிங்கமா நினைப்பாங்க. உங்களுக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா இல்லையா? இந்த பாரு, நமக்கு சோறு தான் முக்கியம், மற்றதை பற்றி எதை பற்றி நீ கவலைப்படக்கூடாது. காலிங் அடிங்க. இவங்க கூட சேர்ந்ததுக்கு என்னெல்லாம் அசிங்கப்பட வேண்டியது இருக்கோ இன்னும் தெரியலையே. இருக்கோ எங்கள் காலிங் பெல்லே இல்லையே. காலிங் பெல் இல்லைன்னா கை தட்டு. யார் அது? இந்த வரேன். எதுக்குடி கதவு அந்த அடி அடிட்டீங்க? கதவு உடச்சு போடலான்னு வந்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷமா? நான் என்ன பண்ணேன்? நீங்கள் தானே கதவு தட்ட சொன்னீங்க. ஆமாம் நான் தான் தட்ட சொன்னேன். அது ஒன்றும் இல்லைக்கா, ஹாப்பி பர்த்டே அதை சொல்லிட்டு போலான்னு வந்தோம். என்னது ஹாப்பி பர்த்டேவா? எனக்கு எங்கடி பர்த்டே? என் பொண்ணுக்கு தண்ணி பர்த்டே. அவள் காலையில் ஸ்கூல் போயிட்டாரு. உங்களுக்கு சாப்பிட்டு கொடுத்தாளா? கொடுத்தாங்க அதை சாப்பிட்டு தான் வந்தோம். அந்த சாக்லேட் சாப்பிட்டு பார்த்தா உன்ட ட்ரீட் கேட்கல தான் வந்திருக்காங்க. என்னையும் கூட சேர்த்து எடுத்து வந்திருக்காங்க. ஆமாம் ட்ரீட் சொன்ன பிறகு ஞாபகமே வருது. உங்களுக்குலாம் கொடுக்கலாம் சொல்லிட்டு தான் கேசரி செஞ்சு வச்சுருக்கேன். வாங்க அக்கா ஒரு நிமிஷம் இல்லைங்க. என்னடி அந்த கேசரியை நீங்களே சாப்பிடுங்க, எங்களுக்கு வேணாம். சரி கேசரி மிச்சம், போயிட்டு வாங்க. சரி அதை போக சொல்லிட்டாங்களா, வாங்க போலாம். அக்கா இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஆமாம் கேசரி கொடுத்தா நீங்கள் தான் வேணாம்னு சொல்லிட்டீங்க, வேற என்ன சொல்கிறது? எங்களுக்கு வந்து ட்ரீட்னா நான்வெஜ், இந்த சிக்கன் மட்டன் பிரியாணி அந்த மாதிரி ட்ரீட் வேணும். இதுக்கெலாம் நான் எங்கேயும் போவேன், நீங்கள் எங்கேயும் போக வேணாம். உங்கள் ஃபோன் மட்டும் எடுத்துவாங்க. என் ஃபோன் எதுக்குடி உங்களுக்கு? அந்த ஃபோனில் ஆர்டர் பண்ண வச்சுக்கோங்களேன், 10 நிமிஷத்தில் நம்ம வீட்டாண்ட வந்து நிற்கும். எல்லாமே ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். இதுக்கெல்லாம் காசு யார் தருவா? காசு நீங்கள் தான் தரணும். உங்கள் பொண்ணுக்கு தானே பிறந்தனால நீங்கள் தான் ட்ரீட் வைக்கிறீங்க, நீங்கள் தான் தரணும். இது என்ன பெரிய பொண்ணு இது? ஆமாக்கா இவங்க சொல்கிறது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. ஃபோன்லேயே ஆர்டர் பண்ணிடுங்க. இன்னைக்கு இவங்க விட மாட்டாங்க போல இருக்கு. என் ஃபோனில் சார்ஜ் இல்லடி, சார்ஜ் போட்டு வச்சிருக்கேன், சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. உன் ஃபோன்லேயே பண்ணு, காசு நான் தரேன். காசு நீங்கள் தந்துடுறீங்களா? அப்புறம் என்ன, நான் என் ஃபோன்லேயே பண்ணுறேன். யார் யாருக்கு என்னென்ன வேணும் சொல்லுங்கள். எனக்கு வந்து சிக்கன் தந்தூரி. சிக்கன் தந்தூரி ஒன்று. அப்புறம் எனக்கு வந்து பரோட்டா சால்னா, அதுக்கப்புறம் சிக்கன் 65 போட்டாச்சு. அப்புறம் உங்கள் 2 பேரும் தானே, நான் எனக்கு பிரியாணி சொல்லிக்கிறேன். கோமதி அக்கா உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேணாமா, நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. அக்கா நாங்கள் சாப்பிடும்போது நீங்கள் என்ன வேடிக்கை பார்த்துருப்பீங்களா? உங்களுக்கு என்ன சொல்லுங்கள். சரி எனக்கு ஒரு பிரியாணி சொல்லுங்கள். ஒரு பிரியாணி மட்டும் போதுமா? போதும். ஆர்டர் போட்டாச்சு. இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடும். வா எல்லா கடையும் ரெடியாக இருக்கலாம், வாங்க. ஆர்டர் போட்டு எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் ஆளை காணுமே. வயிற்றுக்குள்ளே என்னென்னமோ சத்தம் கேட்குது. சீக்கிரம் எங்கே வராங்களா? அதுக்கு தான் முன்னாடியே நான் கேசரி தரேன்னு சொன்னேன். நீங்கள் தான் கேசரி வேணான்னு சொன்னீங்க. வெயிட் பண்ணுங்க, வருவாங்க. ஹலோ யாரு? இந்த ஒரு நிமிஷம் வந்துட்டேன். அங்கே வெயிட் பண்ணுங்க. வந்துச்சா? அதோ தான் போய் வேணும் தரேன். எப்படி எகை குச்சின்னு ஓடுறா பார்த்தியா? எல்லாம் எடுத்துன்னு வாங்க சீக்கிரம், ஆடிட போகுது. சீக்கிரமா எடுத்து வையே. பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல? முழு கோழி அப்படியே சாப்பிடுவேன். பிரியாணி வாசனை மூக்க தொலைக்குது. ஏதோ 10 நாள் பட்டினி கண்ட மாதிரி பேசினிருக்காளுங்க. இப்போ டெய்லியும் தான் தின்றாளுங்க. நல்லா 1000 தான் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டாலும் ஓசியில் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்குமா? நீ சொல்கிறது கரெக்ட் தான். யாரோ காசு கொடுத்து வாங்கி கொடுத்தா நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். சும்மா பேசிக்கிட்டே இருக்காதீங்க, சாப்பிடுங்க ஆகட்டும். சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் தந்தூரி சூப்பர். பண்ணது போதும், சாப்பிடுங்க.
என்னத்த சும்மா கூப்பிட்டு இருக்கீங்க எங்க ஒரு வேலை செய்து கூப்பிடுறீங்களா? அப்படி என்ன வேலைமா செய்யற நீ? அன்னைக்கு அரைச்சி வந்தீங்களே கடலை மாவு எங்கே வச்சிங்க? அங்க சமையல் ரூம்ல ஒரு தூக்குல தானே இருக்கு, பாக்கலையா நீ? தூக்கில் இருக்குதா? ஏன் டப்பாவில் கொட்டி வைக்கலையா? இல்லையே, கொஞ்சம் சூடா இருந்தது, ஆட்ட அப்புறம் கொட்டிக்கலான்னு பார்த்தேன். ரொம்ப நேரமா தேடிங்க இருந்தியா? ஆமாம், அரை மணி நேரமாக தேடி இருக்கேன். சரி சரி, தூக்கல் தான் இருக்கு. பஜ்ஜி போட போறியா? ஆமாம், உங்களுக்கு பஜ்ஜி போட்டு எடுத்துன்னு தரப்போறேன். எனக்கு வேறு வேலை இல்லை பாருங்க. சரி, பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிட்டு ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு மட்டும் வாங்கினோங்க. பஜ்ஜி போட போதில்ல சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் எதுக்கு உருளைக்கிழங்கு? போங்க சீக்கிரமாக வாங்கினோங்க சொல்கிறேன். சரி போயிட்டு வேற என்ன பண்ண போறா தெரியலையே. வேற ஏதாவது புதுசாக டிஷ் செய்ய போறா இருக்கு. பெரிய பெரிய உருளைக்கிழங்கு வேணுமா இல்லை சின்ன சின்னதாக வேணுமா? ஏதோ ஒன்று வாங்கினோங்க. எங்கே நின்று பேசுகிறீங்க? மணி ஆகுது. இதோ 2 நிமிஷத்துல வந்துடுறேன். கையில் இருக்குதான் போய் பார்க்கலாம். ஏமா முடிச்சு வாங்குது. கடையில் என்ன கூட்டம்? அச்சு முடிச்சு வாங்கிறதுக்குள்ள உயிரே போச்சு. இன்னும் காசு கொடுத்து வாங்கினது இருந்தால் எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? ஆட்டை போட்டுனதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. கடைக்காரங்க என்ன திடீர்னு வந்தாங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லிடுங்க வீட்டில். இந்த மகளே உருளைக்கிழங்கு. ஏன் இந்த உருளைக்கிழங்கு வாங்கினீங்க? ஏன் என்னாச்சு? நீ தானே உருளைக்கிழங்கு கேட்ட? உருளைக்கிழங்கு தான் கேட்டேன். இந்த மாதிரி வெள்ளை உருளைக்கிழங்கு கேட்கல, கொஞ்சம் செம்மண் கலரில் இருக்கும் பாருங்க. அந்த உருளைக்கிழங்கு தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓ அப்படியா? நீ மட்டும் சொல்லக்கூடாது. உங்களை வச்சு நீ வேணா பண்ணுறது தானே, கொடுங்க அப்படி. ஆமாம், இது ஆட்டையை போட்டுன்னு வந்த கஷ்டம் எனக்கு தெரியும். நீட் அப்புறம் எப்படி இதெல்லாம் ஒன்று கேட்டக்கூடாது. அப்படியே மூஞ்சி வச்சு உட்காந்துப்பாங்க. யாரும் இதுக்கு வச்சுன்னு இல்லை, போயிட்டு என்ன செய்ய போய் செஞ்சு எடுத்துன்னு வா. அப்படியே கூட கொஞ்சம் காய் போட்டுருவா, அப்போ சாப்பிட நல்லா இருக்கும். நான் எதாவது சாப்பிட்றதுக்கு செய்ய போகிறேன். சாப்பிட்றதுக்குலாம் யாரும் எதுவும் செய்யலை. நான் வந்து மூஞ்சிக்கு போகிறதுக்கு ஃபேஸ் மாஸ்க் செய்ய போகிறேன். ஃபேஸ் மாஸ்க் என்னது? அது மூஞ்சி பல இருக்கிறதுக்கு உருளைக்கிழங்க மிக்ஸில் போட்டு அரைச்சி கொஞ்சம் தயிர் கொஞ்சம் கடலைப்பருப்பு அவருக்கு பற்றியா கடலை மாவு அதெல்லாம் போட்டு அரைச்சி மூஞ்சில் போட்டால் நல்லா மூஞ்சி பல இருக்கும். அதான் செய்வேன். இதுக்கு தான் என்ன சீக்கிரம் உருளைக்கிழங்கு வாங்கினு என்ன அதுக்குனியா நீ? ஆமாம், அதுக்கு தான். எவ்வளோ தைரியம் உனக்கு? நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ தெரியாது. 5 நிமிஷத்துல எனக்கு பஜ்ஜி வேணும். விடுக்கா ரொம்ப திமிர அதிகமாயினே போகுது. உங்களுக்கு பஜ்ஜி வேணா நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க. ஓ அப்படியா? அப்போ நான் வேணும் இந்த உருளைக்கிழங்கு கொடுப்பி. போ வேலையை பாரு போ. ரொம்ப நேம் பண்ணுறீங்க தேவை கொஞ்சம் கூட சரி கிடையாது. ஓ நீ பண்ணுறத நான் அதிகமாக பண்ணிட்டேன். சரி கொடுங்க, பஜ்ஜி கொடுத்துறேன். அப்படி வரணும் வழிக்கு. இந்தா தண்ணி கொடுத்துறேன். போய் துறையிலான்னு பார்த்தா எங்கன்னா கொடுத்துங்களா? உயிரை எடுத்துன்னு கிடக்குங்க. என்ன அங்கே முணுமுணுப்பே? ஆர்டர் ஃபாஸ்டா? ஒன்றும் இல்லை. என் பிள்ளைய சொன்னோம், நல்லா செல்லம் கொடுத்து கெட்டு வச்சுக்கிறான். நம்ம கொஞ்சம் மூஞ்ச சிரிச்ச மாதிரி வச்சு நம்ம காமெடி பீஸ் நினச்சிக்கிறாங்க. நமக்கு இது தேவைதான். இருக்கிற அழகே போதும்னு கும்பிட்டு இருக்கணும். ஃபேஸ் மாஸ்க்கா அதுவா இதுவா நல்லா மாட்டணுமா? இப்போ இன்னும் போலியா நீ? அது ஒன்றும் இல்லை. உருளைக்கிழங்கு வட்டமாக போடலாமா இல்லை நீட்டாக போடலாமா யோசிச்சுன்னு இருந்தேன். வட்டமா 4 பஜ்ஜி, நீட்டா 4 பஜ்ஜி போட்டு எடுத்துனவா. சரிங்க அத்தை. அந்த பஜ்ஜி மேலே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடு, கொஞ்சம் லைட்டா மிளகாய்த்தூள் போடு. சரிங்க அத்தை. அப்படியே கொஞ்சோண்டு உப்பு போடு. மறந்துட போறேன். மறக்க மாட்டேன், வேணும்னே செய்வேன். அப்படிலாம் இல்லை அத்தை, கரெக்டாக உப்பு போடுவேன். சரி பேசுறேன்னு ஆகட்டும், போ. இதுதான் சொந்த செலவில் சூனி வச்சுக்கிறது எப்படி அப்படி நம்ம தான் பண்ணிருக்கோம். 5 நிமிஷம் என்ன இன்னும் லிஸ்ட்டெல்லாம் கொடுக்கும் ஓடியில் உள்ள. வீட்டில் காய்கறி எல்லாம் தீர்ந்து போச்சு. காய்கறி வேறு வாங்கணும். பசங்க காலேஜ் போயிட்டு வரும்போது தான் வாங்க சொல்லணும். புளி சாதமும் கருணைக்கிழங்கு வறுவல் தான் வச்சுருக்கேன். இன்னைக்கு காய் ஏதாவது இருந்தால் பொரியல் செஞ்சுருக்கலாம். மணி வேறு ஆச்சு. இவளுக்கு கிளம்புனாலுங்க இல்லையா தெரியலையே. மனோஜா கிரிஜா சீக்கிரம் கிளம்புங்க, மணி ஆச்சு. காலையில் எதுக்குமா கத்தின்னு இருக்கீங்க நீங்க? என்னது கத்தின்னு இருக்கலாம்? ஏடி காலேஜுக்கு போனோமே மணி ஆகுது, கொஞ்சம் கூட உங்களுக்கு அக்கறையே கிடையாதுடி. அதடி நான் கத்தின்னு இருக்கேன். இன்னைக்கு சனிக்கிழமைமா, காலேஜ் லீவுமா. சனிக்கிழமை காலேஜ் லீவா? ஏடி பொங்கலுக்கு வந்து 4 நாள் 5 நாள் ஒரு வாரம் லீவ் விட்டாங்களேடி. அதுக்கெல்லாம் மொத்தமாக சேர்த்து சனிக்கிழமை வைக்கணும்ல. ஏன் லீவ் விட்டாங்க? அவங்க லீவ் விடுறதே பெரிய விஷயம். நீங்களே சொல்லிட்டீங்க பாருங்க எதுக்கு லீவ் விடுறீங்கன்னு. சரிம்மா, வீட்டில் சுத்தமாக காய்கறி காலியாயிடுச்சு. நீங்கள் காலேஜுக்கு போனீங்கன்னா காய்கறி வாங்கி தருவீங்கன்னு பார்த்தேன். லீவுன்னு சொல்லிட்டீங்களா? இப்போ என்ன பண்ணுறது தெரியல எனக்கு. உங்களுக்கு காய்கறி வாங்கி கொடுக்குறதா நான் காலேஜுக்கு போகிறேம்மா? இல்லைம்மா, நீங்கள் வர வழியில் தானே மார்க்கெட் இருக்கு, அப்படியே வாங்கிட்டு வரீங்க தான் நான் நினச்சேன். நீங்கள் என்ன எங்கள் சின்ன குழந்தைங்க நினச்சிருக்கீங்கம்மா. அசிங்கமாக காய்கறிலாம் வாங்கிட முடியாதும்மா. ஓ நல்லா சமைச்சு வச்சா தின்ன மட்டும் தெரியும். காய்கறி வாங்கி தரேன்னா உங்களுக்கு அசிங்கமாக இருக்கும். பேக்லாம் தூக்கின்னு காய்கறி பேக்லாம் எப்படி நாங்கள் தூக்கி வர முடியும்? நாங்கள் வயசு பசங்க தானே. இதில் என்னடி அசிங்கம் இருக்கு? நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் நம்ம வாங்கிட்டு போகிறோம். அசிங்கமாக இருக்கிறதால வேறு யாராவது நமக்கு வாங்கி தரப்போறாங்களா? நல்ல வேலை இன்னைக்கு தான் காலேஜ் லீவ்ல, நாங்கள் காலேஜுக்கு போகல. அப்புறம் பார்த்துக்கலாம் போகும்போது. ஏடி சுத்தமாக வெங்காய தக்காளி கூட இல்லடி. அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? காலையில் எங்களால் நிம்மதியாக தூங்க முடியுதா? ஒரே சத்தம். லீவ் விட்டால் கூட நம்மளால் தூங்க முடிய மாட்டேது. சரிம்மா, நீங்கள் காய்கறி வேணாத்தாலும் ஒன்றும் வேணாத்தாலும் அது வரைக்கும் ரசமா புளிக்குழம்பு தான் சாப்பிடுங்க. காலையில் என்ன பஞ்சாயத்து 2 பேருக்கும்? பிள்ளைங்க காலேஜுக்கு போகும்போது காலையில் எழுந்து சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தா லீவ் ஆகல. நல்லா தூக்கத்தை பற்றியா? என்னம்மா பிரச்சனை? எதுக்குமா கத்தி வைக்கீங்க? ஏடி வீட்டில் சுத்தமாக காய்கறி இல்லடி. நீ காலேஜுக்கு போனால் வாங்கி வந்து தருவீங்கன்னு பார்த்தேன். இன்னைக்கு லீவுன்னு சொல்கிறீங்க. என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. காய்கறி தானே உங்களுக்கு வேணும். நான் வந்து 9 மணி பஸ்ஸுக்கு நானும் அவ்வளோ போயிட்டு வாங்கி வந்து கொடுக்குறோம். நீங்கள் கவலைப்படுறீங்க?
வேணாம்மா, காய்கறி வாங்குறதுக்கு மட்டும் நீங்கள் போத்தாவில்ல. அப்போ மளிகை சம்பவம் வாங்கி வரணுமா? ஏடி நான் அப்படி சொல்லலடி, காலேஜுக்கு போகிற மாதிரி தான் என்ன சொல்லலாம். சரி நானே போய் வாங்கிக்கிறேன். இதுக்கு இவ்வளோ நேரம் கத்தினே இருக்கேன். தள்ளிப்போ. ஏண்டி ஊஞ்சல் கட்டுறதுக்கு கையில் ரெடி பண்ணிட்டியா? இன்னைக்கு ஊஞ்சல் கட்டி விளையாடுறோம், என்ஜாய் பண்ணுறோம். கையில் ரெடி வச்சுக்கண்டி. இவ்வளோ பெரிய பொண்ணுங்க வச்சுக்கிறது தான் பேர், ஒன்றுத்துக்கு பிரச்சனை கிடையாது. கோமதி அக்கா வீட்டில் என்ன ஒரு சத்தமாக இருக்கு? என்னன்னு தெரியலையே. பெரிய பொண்ணு ஒரு நிமிஷம் இல்லை, என்ன சொன்னான்னு கேட்டுட்டு போகலாம். ஆமாம் ஊர் கதை கேட்கறதுனா அப்படி சந்தோஷமாக இருக்குல்ல. தெரியவே அமைதியாக இருந்தால் போர் அடிக்குது. இந்த மாதிரி சண்டை அப்பப்போ நடந்துகிட்டே இருக்கும் நல்லா வீட்லையும். அப்போ அதில் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் நமக்கு. ஆமாம் பெரிய பொண்ணு, நம்மளுக்கு ஒரு பொழுதுபோக்கு வேணும்ல. நம்ம டிவி பார்க்குறோமா இல்லை ஃபோனை பார்க்குறோமா, நம்ம பாட்டு அப்படி இயற்கையாக ரசிச்சுட்டாவே சுற்றின்னு இருக்கோம். இந்த மாதிரி வீட்டுக்கு வீடு சண்டை நடக்கிறத நம்ம ஒட்டிக்கிட்டே நம்ம என்டர்டெயின்மெண்ட் பண்ணின்னு இருக்கோம். இதெல்லாம் ஒரு பொழப்பு. இந்த சத்தம் நம்மளை நோக்கி வர மாதிரி இருக்கு. 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஐயோ கோமதி அக்கா வந்துச்சு, என்ன சொல்லி சமாளிக்கிறது? அது ஒன்றும் இல்லைக்கா, உங்களை பார்த்துட்டு போலாம் தான் வந்தோம். என்ன விஷயம்? என்ன பெரிய பொண்ணு? அது ஒன்றும் இல்லைக்கா, ஒரே சத்தமாக இருந்தது, அதான் நான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அது தினமும் நடக்கிறது தானே. காய்கறி வாங்குறதுக்கு சந்தைக்கு போகலான்னு இருக்கேன், அதான் பசங்க கிட்ட பேசின்னு இருந்தேன். ஓ அப்படியா, சரி சரி, நாங்கள் ஏதோ சண்டை நினச்சோம். சப்புன்னு போச்சு. வெங்காயம் 4 கிலோ 100. வெங்காயமா? வெங்காயம், பெரிய பெரிய வெங்காயம். பெரிய பொண்ணு ஏதோ விற்கிற மாதிரி இருக்குல்ல? ஆமாக்கா வெங்காயம் விற்கிறாங்க, 4 கிலோ 100 ரூபாவா? அப்படியா? நிப்பாட்டு நிப்பாட்டு, அந்த வண்டி நிப்பாட்டு. வெங்காயம் நில்லுங்க நில்லுங்க. ஓட்டத்துல பிடி உஷாவே மிஞ்சிடுவாங்க போல இருக்க. இருமா, நீ வெங்காயம் வாங்கலையா? ஆமாடி, நான் கூட வாங்கணும். வா வா. வெங்காயம் 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 4 கிலோ 100 ரூபாய். 4 கிலோ 100 ரூபாய். போனா வராது, பொழுது பொண்ணா கிடைக்காது. வெங்காயம் வெங்காயம். நல்ல வேலை வெங்காயம் தெருவிலே வந்துச்சு, இங்கே வாங்கிக்கலாம். சுத்தமா ஒரு வெங்காயம் கூட கிடையாது வீட்டுல. பெரிய பொண்ணு ராணி வாங்க வாங்க. வெங்காயம் சூப்பரா இருக்கு. அக்கா பொருள் நல்லா இருந்தா கூட சூப்பரா இருக்கு நல்லா இருக்குல்ல சொல்லக்கூடாது. நல்லா இல்லை, ஏன் இப்படி இருக்கு, இல்லை சின்னதா இருக்கு, நல்லா இல்லை அப்படி சொன்னதை விலை கம்மி பண்ணி வாங்க முடியும். சூப்பரா இருக்கலாம் சொல்லாதீங்க. இதுனாடி இது கதையா இருக்குது. நல்ல பொருள் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஐயோ உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலக்கா. சரி வா வெங்காயம் வாங்கலாம். இன்னும் ராணி நம்ம தந்திரத்தை யூஸ் பண்ணலாமா இந்த இடத்துல? பண்ணி பார்க்கலாம். ஆனா கோமதிக்காரருக்கு பத்தியா சூப்பர் வெங்காயம் முன்னாடி சொல்லிச்சு. அவங்க எப்பயுமே இப்படிதான், ஒன்றுமே தெரியாது. சரி வா நம்ம போய் வாங்க வெங்காயத்தை. தம்பி வெங்காயம் எவ்வளோப்பா? அம்மா 4 கிலோ 100 ரூபாய்ம்மா. என்னப்பா டான்ஸ்லாம் ஆடுற? அது ஒன்றும் இல்லைங்கம்மா, புதுசாக டான்ஸ் கிளாஸ் போயிருக்கேன், அதான் அப்பப்போ ஆடி ஆடி பழகிக்கிறேன். சரி பார்த்து பார்த்து ஆடுங்க, பயமா இருக்கு. என்னக்கா எவ்வளோன்னு சொல்கிறாங்க வெங்காயத்தா? பெரியப்பட 4 கிலோ 100 ரூபாவா? வெங்காயம் நல்லா சூப்பராக தான் இருக்கு, நல்லா பெருசு பெருசாக இருக்கு. என்னக்கா இப்படி இருக்கீங்க நீங்கள்? தம்பி இந்த வெங்காயம் போய் 4 கிலோ 100 ரூபா உங்களுக்கு? ஆமாக்கா 4 கிலோ 100 ரூபாய் தான். வெங்காயம்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது, ஈரமாக இருக்குது, காய வைக்கிறதுக்கு 2 நாள் ஆகும் போகுது நல்லா காயத்துக்கு. 5 கிலோ 100 ரூபான்னு போட்டு போ. என்னது 5 கிலோ 100 ரூபாவா? அதெல்லாம் வரவே வராது. ஏன் வராத? நேற்று கூட எங்கள் வீட்டுக்கார வேணா தர 6 கிலோ 100 ரூபான்னு, நீங்கள் 4 கிலோ 100 ரூபான்னு சொல்கிற நீ. அம்மா எங்கம்மா உங்களுக்கு 6 கிலோ 100 ரூபான்னு கொடுத்தாங்க? அது வந்து எங்கள் வீட்டுக்கார வேணா தரு, அப்படி தான் கேட்குறாங்க கொடுத்தாங்கன்னு. சரிம்மா அங்கேயே போய் வாங்கிக்கோங்க 6 கிலோ 100 ரூபாய்க்கு. சரிக்கா நம்ம அங்கேயே போய் வாங்கிக்கலாம், வாங்க போலாம். பெரிய பொண்ணு சுத்தமாக வீட்டில் வெங்காயமே இல்லை. நான் வாங்க போகிறேன், உங்களுக்கு வேணாலும் போங்க. அக்கா உங்களுக்கு விஷயமே புரிய மாட்டேது. நம்ம வேணா சொல்லிட்டு போனால் தான் நம்மளை கூப்பிட்டு இல்லைங்க வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க 6 கிலோ 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க. வாங்க போகிற மாதிரி நம்ம போகலாம். அப்படியே சொல்கிறீங்க? ஆமாக்கா அப்புறம் நம்மளை கூப்பிடுவாங்க, வாங்க போகலாம். சரிப்பா எங்கேயும் 6 கிலோ 100 ரூபாய் தராங்களா, நாங்கள் அங்கேயே வாங்கிக்கிறோம். நீங்கள் போங்க. ரொம்ப நல்லதுமா, அங்கேயே போய் வாங்கிக்கோங்க. நான் கிளம்புறேன். பக்கத்து தெருக்கு போனால் எல்லாம் வண்டியே காலி ஆகிடும். 1 கிலோ 75 ரூபாய் கொடுத்து வாங்கி இருந்தீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் மறந்து போச்சு போல இருக்குது. 4 கிலோ 100 ரூபாய் கொடுத்தா இப்படி தான் பண்ணுவீங்க நீங்கள். சொல்லுங்க நான் கிளம்புறேன். வாங்கக்கா போகலாம். என்ன பெரிய பொண்ணு கூப்பிட்றாங்களா? இல்லைக்கா. ஐயோ இந்த வெங்காயத்தை விட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல இவ்வளோ கூட சேர்ந்து. எப்பா தம்பி என்ன சொல்கிற? 6 கிலோ 100 ரூபாய் தரியா? அம்மா வாய்ப்பே இல்லைம்மா, 4 கிலோ 100 ரூபாய் வேணா வாங்கிக்கோங்க. பெரிய பொண்ணு நான் மட்டும் வாங்கிக்கிறேன். பெரிய பொண்ணு நீங்கள் வேணா அங்கே 6 கிலோ தராங்க, அங்கேயே போய் வாங்கிக்கோங்க. உங்களுக்காக நான் அங்கேயே வாங்கிக்கிறேன். சரி 4 கிலோ 100 ரூபாய் போடுங்க, அது பெருசு பெருசாக போடுங்க. அம்மா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஒன்றும் வாங்க தேவையில்லம்மா, 6 கிலோ 100 ரூபாய் தராங்களா அங்கேயே வாங்கிக்கோங்கம்மா. இது பேர் நாங்களே ரொம்ப இறங்கி வந்து வாங்குறோம், ரொம்ப உர பண்ணன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். நீ வண்டி போகாது தெருவுலேருந்து வெளியில். பெரிய பொண்ணு நீ வர சும்மாரு. இன்னைக்கு வெங்காயம் வாங்கியிருந்தா நான் வீட்டுக்கு போவேன், தயவு செஞ்சு அமைதியாயிரு. சரிக்கா. எப்பா நீ எனக்கு 100 ரூபாய்க்கு தயவு செஞ்சு வெங்காயம் போட்டு கொடுப்பா, நான் போகிறேன். உங்களுக்கு பொறுமையாக கூட போட்டு கொடு. தள்ளி நில்லுங்க, நான் இடம் போட தேவையில்லையா? பெரிய பொண்ணு வா பெரிய பொண்ணு இந்த பக்கம். வெங்காயம்லாம் ஈரமாக தான் இருக்குது, எங்களை ஏமாத்துற நல்லா தெரியுது. இந்தாங்கம்மா. இந்த கோமதியை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. சரிப்பா இதோ காசு எடுத்துன்னு வரேன். சீக்கிரம் வாங்கம்மா. பெரிய பொண்ணு வெங்காயம் நல்லா தான் இருக்குது, வாங்கிக்கோங்க. நீங்கள் வாங்கிட்டீங்களா? போய் காசு எடுத்துனாங்க, போங்க போங்க, நாங்கள் வாங்குறோம். இங்கே போய் தம்பி உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், 5 கிலோ 100 ரூபாய் போட்டு. அக்கா 5 கிலோ 100 ரூபாய்லாம் வரவே வராதுக்கா, 4 கிலோ 100 ரூபாய் தான். வேணா வாங்க வேணா போயினே இருங்க. பெரிய பொண்ணு சீக்கிரம் வாங்கின்னு வாங்க. நீங்கள் என்ன போலியா? அவங்க எங்கே போனாங்க? இங்கே தான் நிற்கிறாங்க. சரி போடுங்க 100 ரூபாய்க்கு. இந்தாங்கம்மா.
எந்நேரமும் ஆட்டம் தான் போல இருக்கு. இது என்ன இது 4 கிலோ மாதிரி இருக்கா, 3 கிலோ மாதிரி இருக்கா, இடம் கரெக்டாக இருக்குமா? ஆமா பெரிய பொண்ணு, இந்த கூட 3 கிலோ தான் இருக்கும் போல இருக்கு. நல்லா ஏமாத்திரி போல இருக்குதா? ஏம்மா நான் இந்த வாரத்துக்கு ஒரு நாள் இந்த தெருவில் வியாபாரம் பண்ணுறதுக்கு வருவேன். ஒரு பொருள் எடுத்துட்டு வந்துடுவேன். இந்த வாட்டி வெங்காயம் எடுத்துட்டு வந்திருக்கேன். எங்கள் கடை மார்க்கெட்டில் இருக்குது. விசிட்டிங் கார்டு கூட நான் கொடுத்துட்டு போகிறேன். இடம்லாம் அவ்வளோ கரெக்டாக இருக்கும். 4 கிலோன்னா 4 கிலோ இருக்கும். ஏமாத்துறதுல எங்களுக்கு தெரியவே தெரியாதும்மா. ஏமாத்தத்தில் உங்களுக்கு தெரியாது, ஆனால் எங்களுக்கு தெரியும்ல. என்ன சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லை, கரெக்டான இடம் தானே. நீங்கள் வேணா இடம் மிஷினில் போய் போட்டு பாருங்களா, கரெக்டாக இருக்குமா. 2 கூடவே போட்டிருக்கேன். இடம் கரெக்டாக இருந்தால் சரிதான். சரி நாங்கள் வரும்போது குரல் கொடுங்க. ஏம்மா இனிமேல் இந்த தெருவுக்கு நான் வரவே மாட்டேம்மா. வந்தாதம்மா குரல் கொடுக்கறதுக்கு வரவே மாட்டேன் நான். ஏன் இந்த முடிவு தெரியலன்னு? நீங்கள் 2 பேர் இருக்க தெரு பக்கம் இனிமே நான் வந்தேன்னு வச்சுக்கேன், என்னை வந்து கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது. அவ்வளவு பயம் இருக்கட்டும். சரி மார்க்கெட்டில் எங்கேயோ கடை இருக்குதுன்னீங்களா, அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க வராங்க. ஏம்மா அங்கே வரீங்களா? நான் கிளம்புறேம்மா. ஃபஸ்ட்டு பெரிய பொண்ணு ராணி வெங்காயம் வாங்கிட்டீங்களா? வாங்க, அங்கே என்ன அமுக்கம் பண்ணி நிற்கீங்க? அதை வந்துட்டோம். எங்கள் கோமதிக்கு அக்காக்காக உன்னை சும்மா விடுறோம்.